வெண்ணிலா, நீ புத்திசாலி பொண்ணு. இவங்க 2 பேரும் சொல்றதை கேட்டு நீ கன்ஃபியூஸ் ஆகாத. சிவகாமிக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவ செத்து பொழைச்சி வந்திருக்கா. கண்மணியை கூட்டிட்டு வந்து காட்டுங்கன்னு டாக்டரே சொன்னதுக்கப்புறம் கண்மணியை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? என்ன இருந்தாலும் சிவகாமி இந்த வீட்டு மருமக. கண்மணிக்கு எதிராக பேசுகிற வார்த்தை அப்புறம் சிவகாமிக்கு எதிராக போயிடுச்சுன்னா அன்பு என்னை பற்றி என்னம்மா நினைப்பான் சொல்லு. சிவகாமி குணமாயிட்டா அடுத்த செகண்டே கண்மணி இந்த வீட்டில் இருக்க மாட்டா. அதுக்கு நான் கேரண்டி. இல்ல பாட்டி, கண்மணி இதை பயன்படுத்தி மறுபடியும் அன்பு கிட்ட க்ளோஸா பழக கூடாதுன்னு தான். ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நுழையும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கண்மணிக்கு அன்பு மேலே இப்போதைக்கு வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. வெண்ணிலா, இவங்க சொல்றது எதையுமே நீ காதுல வாங்க வேண்டாம். இப்போ உன் ஃபோக்கஸ் எல்லாமே அன்பு மேல மட்டும்தான் இருக்கணும். அவனை எப்படி உன் பக்கம் இழுக்கணுங்கிறத மட்டும் யோசி. அன்புக்கு உன் மேல இருந்த அந்த பழைய காதல் திரும்பவும் கொண்டு வரத்துக்கு நீ முயற்சி செய். கண்டதையும் நினைச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. அன்பும் நீயும் சேர்றத சிவகாமி இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது. புரிஞ்சதா? வேலை பார். பாட்டி கண்மணிய பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அத்தை மட்டும் லேசுப்பட்டவங்க இல்ல அண்ணி. அவங்களுக்கு குணமானதும் அன்பு கிட்ட ஏதாவது சொல்லி அவர் மனச மாத்த வாய்ப்பு இருக்கு. அதனால கண்மணி இங்க இருந்து விரட்டுறதுதான் சரியா இருக்கும். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? என்ன தேடுற? பேச வந்தா பேச விடவே மாட்டேங்கிற. இப்ப நான் இருக்கிற கோலத்தை பார்த்து எல்லாருமே ரொம்ப பரிதாபப்படுறாங்க. ஆனா இந்த கோலம் என் மனசை உனக்கு புரிய வைக்கும். கண்மணி, கண்மணி எங்க போற? எங்க போறா? கண்மணி, கண்மணி, கண்மணி வேணாம். I love you, Kanmani. அம்மாக்கு நான் காஃபி போட்டா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொடுக்குறேன்னா அதான் சந்தோஷமா குடிச்சாங்க. உனக்கு இந்த கப்பில் ஊத்தி வச்சிருக்கேன் பாரு. சூடா இருக்கு, போய் குடி, சூப்பரா இருக்கும். எனக்கு காஃபி வேணும்னா நானே போட்டு குடிச்சுப்பேன். எனக்கு யாரும் தர வேண்டிய அவசியம் இல்லை.
கோவத்தை காஃபில காட்டாத. முதல்ல இந்த காஃபியை பாரு. அதை பார்த்தாலே உனக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஏய் கண்மணி கண்மணி, என்ன பாக்குற? இல்ல, வாசல்ல கலர் கலரா கோலம் போட்டும் பார்த்தாச்சு. குடிக்கிற காப்பில ஆட்டினும் போட்டு பார்த்தாச்சு. கலர் கலரா பலூனை விட்டு இதயமும் விட்டு பார்த்தாச்சு. ஆனா அவன் மனசு மட்டும் இறங்க மாட்டேங்குதேடா. ச்சே, உனது அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டதே. நீ தான் ஜொல்லு விடு கடலை போடலாம்னு சொன்ன. நீ சொன்னதை ஒண்ணு விடாம வெக்கமே இல்லாம நான் செஞ்சுட்டேன். ஆனா கண்மணி கிட்ட இருந்து ஒரு இம்மி அளவு கூட ரியாக்ஷன் வரலையடா. அதத்தானே நானும் யோசிக்கிறேன். அன்னைக்கு இலகுன மனசு, ஆனா இப்படி இரும்பு மனுஷிய மாறிட்டாங்களே ஏன்? இல்ல இல்ல, நீதான் உங்களை மாத்திட்ட. என்னடா சொல்ற? அண்ணே, நீ காசு கொடுத்து வாங்குற கண்ணாடின்றதுனால நீ போய் முன்னாடி நிக்காம அதுவும் முஞ்சே காட்டாது. இப்ப எதுக்கு இந்த பிலாசபி? இல்ல, பசிக்கும் போது பட்டினி போட்டு பாதி ராத்திரியில பிரியாணி போடுறேன்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? டேய், என்னடா சொல்ல வர? அது காதல சொல்ல வேண்டிய நேரத்துல எல்லாம் சொல்லாம விட்டுட்டு இப்போ அனுபவிக்கிற பாத்தியா? நடந்து முடிஞ்சத பத்தி பேசி டென்ஷன் பண்ணாத, சரியா? பாஸ்ட் இஸ் பாஸ், விட்டுறலாம். ஆனாலும் உன் நிலைமைய நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னடா நக்கலா? சத்தியமான உன்னை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். டேய், நீ ஃபீல் பண்ணி என்னடா யூஸ்? ஃபீல் பண்றவங்களே ஃபீல் பண்ண மாட்டேன்றாங்க. இவன் ஃபீல் பண்றானா? வாஸ்தவம். அன்னைக்கு மட்டும் அந்த வீடியோவை வெண்ணில டெலீட் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு என் லைஃப் பிரகாசமா இருந்திருக்கும்ல. அன்னிக்கிட்ட பல்பு வாங்கியே உன் பாதி லைஃப் போயிரும் போல இருக்கே. டேய், வெறும் வாயில வடை சுட்டதெல்லாம் போதும். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. வெறும் வாயிலையா? நான் வாயில வடை இல்ல வாழைக்காய் பஜ்ஜியே சுட்டு தரேன். ஆனா இது எதுவுமே உனக்கு யூஸ் ஆக மாட்டேங்குதே. என்ன பண்றது? டேய், அப்படிலாம் சொல்லாதடா. ஏதாவது யோசிச்சு ஐடியா குடுறா ப்ளீஸ்ரா. கார்த்தி, உன்னை நம்பி தாண்டா இந்த அண்ணனே இருக்கேன். ஏதாவது ஐடியா இருந்தா குடுறா. புரியுது. ஆனா அண்ணி மனசுல என்ன இருக்குன்னு மட்டுப்படவே மாட்டேங்குதே. டே டே டே, ப்ளீஸ்ரா, கொஞ்சம் நல்லா யோசிடா ப்ளீஸ்ரா. மேல எங்க பாக்குறான்? தண்ணியில கோலம் போடலாம். ம். ஆடி காத்துல தீபம் கூட ஏத்தலாம். வானத்துல கோட்டை கட்டலாம். சத்தியமா சொல்றேன், அந்த இடத்துல தோட்டம் கூட போடலாம். அந்த ஆண்டவனை கூட்டிட்டு வந்து இங்க செக்யூரிட்டியா கூட போடலாம். அதானே? உனக்கு எப்படி தெரியும்? இந்த பாட்டை நானும் கேட்டிருக்கேன். மேல சொல்லு. அண்ணே, நான் சொன்னதெல்லாம் கூட எப்படியாவது நடக்கும்னே. இந்த பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்னு தான் கண்டே பிடிக்க முடியாது.